ஆர்சிபி. ஸோ ஹவ் இட் வென்ட் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வென்ட் டூ குட். ஆப்வியஸ்லி. ஏன்னா டாப் 2ல இருக்காங்க. கண்டிப்பா. அவங்க எது எதிர்பார்க்காதது. எதிர்பார்க்காதது. ஆனா இந்த சீசன் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு கண்டிப்பா டாப் 2 தான் இங்க வந்திருக்கணும். வந்து ஏன்னா, அந்த மாரி மேட்ச் 2 மேட்ச் வின் பண்ணாங்க. அந்த ஃபார்ம வந்து பேட்ஸ்மேன்ஸ் கன்டின்யூ பண்ணல ஃபார்ம. பவுலர்ஸ் அந்த ஃபார்ம கன்டின்யூ பண்ணிட்டே வந்திருக்காங்க. கண்டிப்பா. பவுலர்ஸால தான் நெறைய மேட்ச் ஜெயிச்சிருக்கானுங்க. ஜெயிச்சிருக்காங்க. புதுசா இருக்கலாம். இதான் உண்ம. ஆர்சிபிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கும். ஆனா ஆர்சிபி காப்பாத்துனது பவுலர்ஸ். பவுலர்ஸ். ஆமா. அவங்களுக்கு வந்து பவுலரே இல்லாம 2 பவுலர் மட்டும் வச்சு ஆடுவாங்க. இல்ல, இல்ல. இந்த டைம் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க ஸ்பின்னர்ஸும் அடி வாங்குவாங்கன்னு நான் இது நெனச்சேன். ஆனா குருணால் பாண்டியாவும் சரி, சுயேஷ் சர்மாவும் சரி 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலி நான் என்ன நெனச்சேன், குருணால் பாண்டியா வந்து எக்கனாமியா போடுவாரு. சுயா சர்மா வந்து விக்கெட் எடுப்பாருன்னு. ஆனா உல்டாவா நடந்திருக்கு. இல்ல சுயேஷ் சர்மாலாம் எனக்கு தெரிஞ்சு தூபே வச்சு செமையா ஓவர் அதான் போடுறாருங்க. சுயா சர்மா வந்து சிஎஸ்கே டீம் சரி, மத்த டீம்ட்டயும் சரி, கன்சிஸ்டன்ட்டா அவரோட வேலைய பண்ணிட்டு போயிடுறாரு. லைக் நாட் மோர் தென் 30 ரன்ஸ் அந்த மார்ஜின்லயே உள்ள வச்சு அதான், அதான். அழுத்திட்டு விக்கெட் போயிடுறாரு. எடுக்கிறதுன்னு அவரு இல்ல. ஆனாலும் அந்த ஒரு கன்சிஸ்டன்ட்டா அந்த ம். வந்துட்டு ஈஸியா அடிக்கவும் முடியல. விடுறதில்ல. விடாம பாத்துக்கிறாரு. ஸோ அதுதான் ஆப்வியஸ்லி. அதே மாரி குருணால் பாண்டியா விக்கெட் எடுத்துடுறாரு. "ஏய் நீ மும்பைக்கு இப்படி போட்டது இல்லையாடா?" இல்ல, இல்ல. மும்பைக்கு போடுவாரு. நான் எனக்கு தெரிஞ்சு அந்த இடம் அடி வாங்குவாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அத வந்துட்டு அவங்க பயங்கரமா ம். பெர்ஃபார்ம் பண்றது நான் வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு. நான் ஆப்வியஸ்லி ஹேசல்வுட்டும் சரி, புவியும் சரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரி இருந்தாலும் ஹேசல்வுட் புவி அவர் கன்சிஸ்டன்ட்டா அவரோட வேலையே பண்றாரு. என்ன எஸ்ஆர்எச் என்ன பண்ணாரோ, ம். 5 வருஷம் என்ன பண்ணாரோ அதே வேலைய பண்றாரு. ஹேசல்வுட் ஒரு ஸ்டெப் அதிகமா போயி லைக் வந்து பயங்கரமா ம். பண்ற ஏன்னா என் டீம நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாக்காரர் மாரி ஆடுறாரு. கண்டிப்பா. ஸ்டார்க்கும் சரி, ஸ்கேமே பண்ணாத 2 ஆஸ்திரேலிய பிளேயர்ஸ் இந்த சீசன் யாருன்னா, ஸ்டார்க்கும் ஹேசல்வுட் தான். 2 பேருமே ஆஸ்திரேலியாக்கு விளையாடுற மாரி பயங்கரமா விளையாடுறாங்க. அவங்க ஆக்சுவலா ஹேசல்வுட் இருக்கிற ப்ளஸ்ஸே அதுதான். ஏன்னா, அவரு மொதல்ல வந்துட்டு வெறும் நியூ பால் மட்டும் தான் போடுற மாரி இப்ப இருந்தது. ஆனா, இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்துட்டு அவர் எல்லா ஃபேஸ்லயும் ஓவர் போடுறதுக்கு மாரி ரெடி ஆயிட்டாரு. டெஸ்டட் நான் பவுலர்ன்னாங்க. இப்ப ஆனா அப்படிலாம் இல்லையே. அப்படி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியால பெஸ்ட் பவுலர் அவர்தான். இப்போ. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் அவர்தான். ஸோ ஆனா, எல்லா ஃபேஸ்லயும் போடுறாருங்க. இப்போ மொதல்ல வந்துட்டு அவரால டெத் போட முடியாதுன்னு இருந்தது. நானும் அதுதான் நெனச்சேன். ம். ஆர்சிபி வந்துட்டு டெத்ல கஷ்டப்படுவாங்க. நான் நெனச்சேன், புவி இவங்க ஆஸ்திரேலியா ஆளுக்கு ஒவ்வொரு ஓவர் குடுத்து இது பண்ணிருவாங்க. லாஸ்ட் சீசன் எப்படி எஸ்ஆர்எச்ல வந்து ஆ. கமின்ஸ் 17வது ஓவர் போட்டுருவாரு. புவி ஒரு ஓவர் போட்டுருவாரு. நடராஜன் ஒரு ஓவர் போட்டுருவான். அந்த மாரி ஆளுக்கு ஒரு ஓவர் குடுத்து ஏமாத்திருவாங்கன்னு நெனச்சேன். அப்படிலாம் இல்ல. இவரு 2 ஓவர் தாராளமா போடலாமே! நல்லா போடுறாரு. ஆனா இந்த டீம்ல எஸ் தயாள் வந்துட்டு இன்னும் அவரோட அந்த பொட்டன்ஷியல இன்னும் அவரு பெருசா யூஸ் பண்ணல. இன்னும் ஆனா வரல. முக்கியமான மேட்ச்சு அடிச்சு குடுத்துட்டாரே! இது சிஎஸ்கே. சிஎஸ்கே வந்துட்டு ஆப்வியஸ்லி அது அந்த அவர் வேஸ்ட் நோ பால் போட்டாருங்க அது. அதான் அது ஒரு பால் தள்ளி போச்சு. பட் அந்த இல்ல, ஓவர் இல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா, யாஸ் தயாள் வந்து ஹர்ஷல் பட்டேல் பண்ற அதே வேலைய தான் இவரும் பண்றாரு. லைக் வந்து அந்த வேக்கன்ஸி இவரு ஃபில் பண்ணிட்டாரு. எப்படின்னா, அவரு போடுற ஸ்லோ பால் நார்மல் ஸ்லோ பால் அவரு போடவே இல்ல. அவர் பால் நல்லா டிப் ஆகுது. ஏன் அவர் வந்து யாஸ் தயாளோட பால் அடிக்க முடியலன்னா, போன சீசனும், இந்த சீசனும் ஒரே மாரி டெலிவரீஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர 2ஆ பிரிச்சுக்கலாம். 3 பால் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ த்ரூ த ஏர் பால் டிப் ஆகுது. லைக் வந்து நீங்க இப்படி இப்படி போடாம தூக்கி போடுறாரு. பால் வந்து தோனிக்கு வந்து இங்கே அடிக்க வேண்டிய பாலு கிட்ட வர 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 ப்ளஃப் ஆன மாரி பால் ரொம்ப கீழ டவுன் ஆயிருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிறதுனால அந்த பவுண்டரி லைன கிளியர் பண்ண முடியல. அது கேட்ச்சா மாறுது. ஸோ 3 பால் அவர் பேக் பண்ணி லைக் வந்து அது டூ ஆர் டை தான். அது 6ம் போகலாம், விக்கெட்டும் விழலாம். பட் ஆனா அவருக்கு வேற வழி இல்ல. இதுதான் போட்டாகணுங்கிற மாரி ரீசனால போட்டாரு. 3 பால்ல மேட்ச் கைக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ர நார்மலா 3மே யாக்கர் தான். நான் இந்த நார்மல் டெலிவரி போட்டா போதும். இல்ல, இல்ல. அப்படின்னு எதுவும் இல்ல, ட்ரை இல்ல. பண்ணல. ஆப்வியஸ்லி. கரெக்ட்டா ஏன்னா டீசென்ட்டா முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மேட்ச் ஓகேன்னு நீங்க சொல்றது ஓகே. ஆனா மிச்ச எல்லா மேட்சும் என்ன ம். பொறுத்தவரைக்கும் அவர் அந்த அவரோட அந்த போன சீசனோட பொட்டன்ஷியல் காமிச்ச பொன்னிச்சின் மாரி இன்னும் வரல. இன்னும் வரல அவரு. ஏன்னா இந்த சீசன்ல வந்துட்டு எல்லாரும் நல்லா போட்டா யாராச்சும் ஒருத்தர் அடிக்கணும்ல. இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. அவர் பண்ற டீசென்ட் ஜாப் பண்றாரு. அவர் ரொம்ப மோசமான நான் பண்ணேன்னு இல்ல. நான் சொல்லல. ம். ஆனா இருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் ஏன்னா அவரு உட்கார வச்சுட்டு பின்னாடி அவரு ரஷீக் சலாம் இருக்காரு. ஸோ அவர கொண்டு வரலாம். என்ன ம். பொறுத்தவரைக்கும் அவர கொண்டு வந்தா உங்களுக்கு ஏதோ ரஷீத் சலாம்லாம் போட்ட எல்லா மேட்சும் அடி பண்ணிட்டாங்க. அது இல்லாம இவரு வந்து இந்த மாரி கிரன்ச் சிச்சுவேஷனுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சு பண்ண பேக் மாட்டாங்க. பண்ணி எனக்கு பண்ணிடுறாங்க. தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க. ம். ஸோ கொண்டு தீபக் சகர் இப்படிதான் மும்பை வந்து கிரன்ச் சிச்சுவேஷன்ல ஹர்திக் ஹெட்டா பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ம். அப்பயுமே நோ பால் பால் போட்டாரு. நோ பால் போட்டு
அவராச்சும் பரவால்ல. வேஸ்ட்ல லோ பால் போட்டா பரவால்ல. லைனே தள்ளி போட்டா எப்படி? அது முக்கியமான சிச்சுவேஷனு. என் விசுவாசம் சிஎஸ்கே இருக்குடான்னு காட்டிட்டாரு. என்னதான் இருந்தாலும் அத விடுங்க. அத பத்தி ஸோ பேசாதீங்க. வந்து ஆர்சிபி பவுலிங் வந்து பேட்டிங்க ஓவர்டூ பண்ணிருச்சு. கண்டிப்பா. ஸோ வந்து பேட்டிங்ல அந்த பேட்ஸ்மேன்ஸ் எங்களுக்கு இப்போ என்ன பேட்ஸ்மேன்ஸ் ஃபார்ம்ல பெரிய ஃபார்ம்ல இல்லாட்டியுமே, என் படித்த பழைய ஃபார்ம்ல அடிக்கல. சிச்சேஸ்வரமா ஏதாச்சும் ஒரு மேட்ச்சா அடிக்கிறாரு. அப்படி இருந்தாலுமே, இந்த மாரி யாராச்சும் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுதான். மேல கோலி கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கன்சிஸ்டன்ட்டா பெர்ஃபார்ம் பண்றது தான் பிளஸ். ஏன்னா, ம். கோலி வந்துட்டு கண்டிப்பா ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கோலியோட இந்த இந்த கோலி என்னன்னா, அடிச்சு அடிச்சாடுறாரு பவர் பிளேல. ஸோ, அதனால அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்துருது. ஸோ, அந்த எப்படியோ அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு அவங்களுக்கு போன சீசன் இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஸோ அதனால கோலி வந்து ஓகே நான் ஃபுல்லா ஆடணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. நான் இல்ல 2 ரன் அடிச்சா போதும் நான் அடிச்சிடுறேன். அதுதான். ம். அவங்க கூட சேர்ந்து பெத்தலா இருக்கட்டும், சால்ட்டா இருக்கட்டும், 20 ரன்னோ, படிக்கல். ஒரு 30 ரன்னோ அப்படி இப்படின்னு சேர்த்துடுறாங்க. அவங்க 10 ஓவர்ஸ்ல டீசென்ட்டா ஒரு 100 ரன் இல்ல 110 ரன்ஸ் அந்த மாரி ம். வந்துருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுறாங்க. அந்த பட்டிதர், ஜித்தேஷ் அவங்கலாம் கொஞ்சம் எனக்கு ஆனா, தெரிஞ்சு எங்களுக்கு என்ன ஒரு ஆனா லக்குனா, ரொமேனியா ஷெப்பர்ட், டிம் டேவிட் 2 அதுதான். பேருமே நல்ல ஃபார்ம். செம்ம. ரொமேனியா ஷெப்பர்ட் வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டோட பார்த்துட்டு இருந்தேன். அவரும் வந்து தீவிர ஆர்சிபி ஃபேனு. ஸோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். 2 பேத்துக்குமே தெரியும் ஸ்கேமர் வந்து லிவிங்ஸ்டன் தான்னு. அதே மாரி டிம் டேவிடும் வெளிய பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இங்க வந்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியாது அப்படின்னு நெனச்சோம். இந்த ஹார்வர்ட் ஹூரிகேன்ஸ் கப் அடிச்சுட்டாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் டிம் டேவிட். அதே ஃபார்ம இங்க அப்படியே கொண்டு வந்திருக்காரு. ஸோ, அதுதான் ஒரு பெரிய ரீசனு. ஸோ, எல்லா மேட்ச்லயுமே எங்களுக்கு வந்து பேக்ல இருந்து ரன் வந்துடுது. கடைசி 4 ஓவரு. ஸோ, அந்த ஒரு ரீசனால ஒரு நல்ல ஸ்கோர் போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் பவுலர்ஸ் மத்த வேலைய பாத்துர்றாங்க. பேட்டிங் வந்துட்டு கண்டிப்பா அவங்க பட்டிதர் வந்துட்டு அவரு டீசென்ட்டான பிளேயர் தான். அவரு சும்மா ஸ்பின்ன பார்த்தா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. போகக்கூடாது. எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஸ்பின்ன ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டா விளையாடுவீங்கன்னு. ஸோ அந்த மாரி இருந்தீங்கன்னா, நீங்க ஸ்பின்னர வரவிடாம பார்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூபே இருக்காருன்னா, தூபே வரும்போது நெறைய டீம்ஸ் யூஸே பண்றதில்ல ஸ்பின்னர். அந்த மாரி இருக்கணும். நீங்க யார் வந்தாலும் நான் வந்துட்டு அடிப்பேன், நான் சுத்துவேன் அந்த மாரி இருந்தீங்கன்னா, ஆக்சுவலி அவருக்கு அந்த அந்த ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. போன சீசன் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீசன் அது வந்து வந்துட்டு ஒர்க் எல்லா அவுட் ஆகல. மேட்சும் அது ம். சொல்லக்கூடாது அந்த மாரி. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஒரு குவாலிட்டி ஒரு பிளேயர் அந்த மாரி பண்ணக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா மதிக்கணும். பவுலர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பயங்கரமா இல்ல. வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலி தான் வருவாங்க. அவருக்கு வந்து அந்த லக்ஸூரி இருந்துச்சு. ஏன்னா, அவர் அவுட் ஆனாலும் போன சீசன் வந்து எல்லாருமே 4 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா, இந்த சீசன் இப்ப அதுவும் முக்கியமா பிளே ஆஃப் வரும்போது அந்த லக்ஸூரி இல்லேன்னு நெனைக்கிறேன். அது மெயின் ரீசன் என்னன்னா, படிக்கல் இல்ல. ஸோ வந்து மயங்க் அகர்வால் புதுசா வராரு. அவரு எப்படி அடிப்பார்ன்னு தெரியல. சால்ட் இன்ஜுரி பெத்தல் இல்ல. திரும்ப சால்ட் வராரு. அவரும் அந்த ஃபார்ம்ல அடிப்பாரான்னு தெரியல. ஸோ ம். வந்து ஜிதேஷ் சர்மாவும் ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. இன்னும் அவரும் பெருசா அடிக்கல. ஸோ இந்த மாரி இந்த டாப் ஆர்டர்ல வந்து இந்த 4 இல்ல, பிளேயர்ஸ் இல்ல. அதுதான் செட்டில் ஆகல. இப்ப என்னன்னா, இப்போ கோலி அவுட் ஆயிடுறாருன்னு வைங்க. எனக்கு தெரிஞ்சு கோலி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. கோலி அவுட் ஆயிட்டாருன்னா இந்த டீம அ யாரு இப்போ டாப் வந்துட்டு 5ல யாரு இப்ப பண்ணுவா? யாரு இப்ப என்ன பண்ணுவாங்கிறது அது கடைசியில ரொமாரியோ செப்பேட், டிம் டேவிட் அவைங்க 16 ஓவர் எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னா, அவைங்க ஃபினிஷ் பண்ணிருவாங்க. அட்லீஸ்ட் 14 ஓவர்ஸ் வரைக்கும் எடுத்து போனா கூட போதும். நீங்க கேட்கலாம். டிம் டேவிட் வந்துட்டு 4 ஆடலாமே, இல்ல 5 ஆடலாம். அந்த மாரி பிளேயர் கிடையாது. அவருக்கு அது ஆட வராது. ஸ்பின்னர் சுத்தமா ஆடத் தெரியாது டிம் டேவிடுக்கு. நான் அவருக்கு வந்து அந்த கடைசி 2 ஓவர், 3 ஓவர் தான் ஆடத் தெரியும். அந்த மாரி ஸ்டேஜ்ல தான் அவர் குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பெர்ஃபார்ம் ஆவாரு. நீங்க கொண்டு போயிட்டு அவர் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. மிடில் ஆர்டர் எப்பவும் ஃபார்ம்ல இல்ல. அப்ப நான் இவர கொண்டு போய் பண்ணக்கூடிய நான் ஆள் தான் ஆர்சிபி. அப்படி ஆனா பண்ணாங்க. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவரோட ஃபார்மும் கெட்டு போயிரும். கெட்டு போயிரும். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஸோ ஆனா இந்த தடவ வந்து பழைய ஆர்சிபி மாரி இல்ல. ரொம்பவே டிசிஷன்ஸ் கிளவரா எடுத்திருக்காங்க. இல்ல. ஸோ அதுக்கு காரணம் ஆன்டி ஃபிளார் பிளஸ் டிகேவா டிகே தான். கண்டிப்பா அவங்க 2 பேரோட காம்போ வந்து பயங்கரமா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா. ஸோ அடுத்து வில்தேவா? அடுத்து ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னா, அந்த பேட்டிங்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இல்ல. அது டாப் 5ல. முக்கியமா படிக்கல் போனதுக்கப்புறம் அது இன்னமும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த இந்த பேக் ஃபயர் ஆகும். ஸோ படிக்கல் போனதுக்கப்புறம் அது இன்னும் பேக் ஃபயர் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் அந்த ஸ்டெபிலிட்டி புடிச்சிட்டாங்கன்னா, இந்த டீம் வந்து டஃப் டூ பீட். ஸோ மும்பை இந்தியன்ஸ்‌க்கு ஒரு பவரான டீம்னா ஆர்சிபி சொல்லலாம். ஸோ கப் அடிப்பாங்களா? இல்ல. ம்ஹ்ம். இல்ல. இல்ல. கண்டிப்பா. ஏன்னா ஃபைனல்ஸு ஃபைனல்ஸ் வரமாட்டாங்க. வரமாட்டாங்க. ஏன்னா ஜிடி வந்ததுனால ஃபைனல்ஸ் வரமாட்டாங்களா? எனக்கு எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு இவங்க இல்ல. இவங்க எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஸ்பாட்டே வரமாட்டாங்கன்னு வரமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நெனைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வில் மேக் இன்டூ டாப் 2 அதுக்கப்புறம் ஃபைனல்ஸும் வந்துருவாங்க. ஸோ ஃபைனல்ஸ்ல வந்து இட் வில் பி ஆர்சிபி வெர்சஸ் இன்னொரு டீம் சொல்றேன். இல்ல. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ் ஃபார் ஆர்சிபி.